அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு தெளிவாக எடுத்து சொன்ன பிறகும் சிலர் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் வருத்தத்திற்குரிய விஷயம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் யாரெல்லாம் ஆரம்ப காலத்தில் வீரியமாக தௌஹீத் பிரச்சாரம் செய்தார்களோ, ஷிர்க்குக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, களம் கண்டார்களோ, போராடினார்களோ, தியாகம் செய்தார்களோ, அர்ப்பணித்தார்களோ, அவர்களுடைய நிலைமை இப்பொழுது என்ன? வெறும் உள்ளரங்கு நிகழ்ச்சிகளாகவே பார்க்கிறோம். தௌஹீத் என்ற பெயரால் இயங்கக்கூடிய எத்தனை இயக்கங்கள், கட்சிகள், ஜமாத்துகள், சங்கங்கள், அறக்கட்டளைகள் அனைத்திலும் வருடத்திற்கு 1 அல்லது 2 நிகழ்ச்சிகள் தான் வீதியில் நடக்கக்கூடியவைகளாக. ஒரு சிலர் முறையாக செய்யலாம், அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி தரட்டும். பெரும்பாலானவர்களுடைய நிலை என்ன? உள்ளரங்கு நிகழ்ச்சி, உள்ளரங்கு பயான், உள்ளரங்கு கேள்வி பதில். வெளியுள்ள மக்களுடைய கதி என்ன? உள்ளரங்கு என்று சொன்னால் அதற்குரிய பொருள் என்ன? யார் உங்க பேச்சை கேட்டு நீங்க கூப்பிட்டா வருவார்களோ, யார் உங்களுடைய செயல்பாடுகளை சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கான நிகழ்ச்சி. யார் நீ கூப்பிட்டா வரமாட்டானோ அவனுக்கும் இந்த சத்திய இஸ்லாம் சென்று சேர வேண்டும் என்றால் நிகழ்வுகள், மார்க்க பிரச்சாரங்கள் வீதிக்கு வர வேண்டும். வீதியிலே மக்களுக்கு மார்க்க செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும். தனிநபர் தாவாவை அதிகப்படுத்த வேண்டும். இல்லைன்னா நிலைமை என்ன? குழந்தை இல்லையா? அதற்கு ஒரு அவுலியா. பாஸ்போர்ட் துரிதமாக வர வேண்டுமா? அதற்கு ஒரு அவுலியா. வியாபாரத்தில் பரக்கத் இல்லையா? அதற்கு ஒரு அவுலியா. வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதியிலே நிக்குது, அது சீக்கிரம் முடியணுமா? அதற்கு ஒரு அவுலியா. யாரும் கேலியாக நினைக்க வேண்டாம். பிரான்மலை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு அருகில் உள்ள பிரான்மலை தர்கா, காதல் நீண்ட நாட்களாக வெற்றி பெறாமல் இருக்கிறதுன்னா அந்த தர்காவுக்கு போகணுமா? அங்கு உள்ள மலை பாறைகளில் காதலன் காதலி பெயரை எழுதி வைத்து விட்டு வந்தால் காதல் விரைவில் கைகூடும். இதையெல்லாம் மீட்டெடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? முறையாக தாவா பணி செய்யாததுடைய விளைவு 52 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஜாகிர் ஹுசேன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் நம்பெருமாளுக்கு ரத்தினமும் வைரமும் பொதித்த கிரீடத்தை பரிசளித்திருக்கிறார். நேற்றைய முன்தினம் தகவல் எல்லாரும் பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு 11/12/2023 நாள், 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இந்த ஜாகிர் ஹுசேன் போறார். அங்கே உள்ள ஒருவர் இவரை வெளியேற்றுகிறார். பிறப்பால் முஸ்லிம், நீ எப்படி ரங்கநாதர் ஆலயத்திற்குள் வரலாம்? அன்பானவர்களே, அவரை பற்றி அடைமொழி, பிரபல பரதநாட்டிய கலைஞர், தமிழக அரசால் என்ன விருது வழங்கப்பட்டவர், கலைமாமணி விருது வழங்கப்பட்டவர், ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இது சர்ச்சைக்குரிய பொருளாக மாறிவிட்டது. 2021 டிசம்பர் 11, 2024 டிசம்பர் 11 52 லட்சம் ரூபாய் மதிப்புல கிரீடத்தை கொண்டு போய் சாத்துகிறார். அவருக்கு ராஜ உபசரிப்பு, வரவேற்பு. ஒரு ஜாகிர் ஹுசேன் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தார். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை ஜாகிர் ஹுசேன்கள், எத்தனை அப்துல் காதர்கள், எத்தனை இப்ராஹிம்கள் வருடந்தோறும் சபரிமலைக்கு இருமுடி கட்டி கொண்டு செல்லக்கூடியவர்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை, நாம் அதை குறை கூறவில்லை. யார் அதை சரி என்று நம்புகிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நாம் குறை கூறவில்லை. ஆனால் ஒருபுறம் அரசாங்க பட்டியலில் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்திக் கொண்டு, மறுபுறம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு தனிநபர் தாவாவில் துவங்கி பரவலாக சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டிய பணியை செய்து கொண்டே இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக முடிவு நாள் வரை ஒரு கூட்டம் இந்த மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, யுக முடிவு நாள் வரை போராட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே போதும் என்ற எண்ணத்தில் தாவா பணியை மூட்டை கட்டிவிடக் கூடாது. எதுல போதும் என்ற மனம் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதோ அதில் வரவில்லை. எதில் வரக்கூடாது என்று சொன்னதோ அதில் வந்துவிட்டது. எனவே தாவா பணியை வீரியப்படுத்துவதை நாம் தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் ஊக்குவித்துக் கொண்டே இருப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.